வணக்கம் இடமலம் நேர்களே. நான் தன்னந்தனி ஆளு எனக்கு எவ்வளமா பாரு அப்படிங்கிற பாட்டு வந்து உங்களுக்கு தெரியும். கூட்டமா இருந்தாலும் அப்படிதான் பார்ப்போம். இல்லைங்க, டிவிக்கோட பாட்டா வந்துச்சு. ஆனா இன்னைக்கு அந்த பாட்டு கரெக்டா செட் ஆகுறது ஒரே கட்சிக்கு தான். அது எந்த கட்சி அப்படிங்கிறத கரெக்டா கீழே கமெண்ட் பண்றவங்களுக்கு கீழேயாவது 500 நோட்டு உங்களுக்கு போஸ்டர்ல அனுப்பி வைப்போம். என்ன உங்களுக்கு நீங்க எதை கெஸ் பண்ண விரும்புறீங்களா? சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். இல்ல இன்னைக்கு அரசியல் அனாதை, அரசியல் தீண்டாமை, ஒவ்வாமை, ஜவ்வாமை, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூர சக்தி, ஒரு தூர்ந்த சக்தி, ஒரு தீர்ந்த சக்தியா மாறி போயிருக்கிற ஒரே கட்சியா இருக்கிறது திமுக தான். அது என்னைக்குங்க ஒவ்வாமையோட நம்ம வந்து அதாவது 2 மாசத்துக்கு முன்னாடி ஃபுல் பவர்ஃபுல்லா இருந்த கட்சிங்க. நீ யோசிச்சு பாருங்க, இவங்க என்னெல்லாம் பில்டப் கொடுத்துருந்தாங்க. நீ எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க என்ன பில்டப் கொடுத்துருந்தாங்கன்னா, நாங்கள் வந்து எங்களுக்கு கூட வந்து நாங்கள் மதச்சார்பற்ற அணி. இந்த மதச்சார்பற்ற அணியில் யாரெல்லாம் அப்படின்னா காங்கிரஸ், ஸ்டாலின் கூட அப்படின்னாரு. அந்த ஆமாம் ஆமாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டு, அதுக்கப்புறம் விசிகே, ஐயுஎம்எல், அதுக்கப்புறம் வைகோ, இதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு சாரிங்க இன்டரப்ட் பண்ணுறதுக்கு, இன்னைக்கு வந்து ராஜ்மோகன் வராது. என்ன ராஜ்மோகன், விஜய்க்காக இவ்வளோ ஸ்லோவாக நடக்கிறீங்க, தம்பிக்காக நான் நடக்கிறேன் அப்படின்னு கருப்பு துண்டை இப்படி ஆட்டிக்கிட்டு வராரு பாருங்க வைகோ. சப்போட்டா கண்டிப்பாக அவர் பண்ணுவார். ஏன்னா வைகோவை பொறுத்த வரைக்கும் அவனையே உன் கூட போகணும். நீ அவரை கட்டாயப்படுத்தி, அதாவது எந்த இடத்துல இருந்த வைகோ நான் பார்த்து நெகிழ்ந்து பாராட்டிய வைகோ எப்படிப்பட்ட வைகோ இன்னைக்கு நெகிழியான வைகோவா மாறி போயிருக்காரு. இன்னைக்கு எப்படி இருக்காரு? வை இல்லனா கோ வைகோ. அதாவது அவரு நீங்க பாத்தீங்கன்னா 98 ஜனவரி நினைக்கிறேன், அதிமுகவுடைய கூட்டம் நடக்குது, மாநாடு, எழுச்சி கூட அந்த மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் வைகோ பேசுறாரு. எப்படிப்பட்ட இயக்கம் உங்கள் இயக்கம் தெரியுமா அப்படின்னு வைகோ பேசுறதுக்கு அப்படியே அந்த கூட்டம் அலையா வந்து அப்படியே கோஷம் போட்டு வரவேற்கிறாங்க அவரை. சரி, அப்படி இருந்த வைகோ அது மேடையில் ஸ்டாலின் டீ ஸ்டாலினால ஒரு டீயை கூட ஒழுங்காக குடிக்க முடியாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். டீயை குடிச்சு டீயை சிந்திட்டாரு. அது தொடக்கிறாப்புல எடுத்து சக்தி கூட தான் இன்னைக்கு விஜய் சுத்திக்கிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை யாரும் மதிப்பாங்க? எனக்கு தெரியும், நீங்கள் ஸ்கூல் முடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட்லாம் டெக்ஸ்ட் புக்கு திறந்தன 3 விஷயம் இருக்கும். தீண்டாமை ஒரு பாவச்செயல். அது வந்து இன்னைக்கு திமுக அரசியல் தீண்டாமை ஒரு பாவச்செயல், அரசியல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், அரசியல் தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல். தன்னந்தனியா ஒரு கட்சி அப்படி யாராவது நிக்க வைக்கலாமா? நைட்ல 12 மணிக்கு மேல ஒரு பெண் ரோட்ல நிக்கிறது எவ்வளோ ஆபத்தோ அதோட பரிதாபத்துக்குரிய ஒரு லெவல்ல பாத்தீங்கன்னா திமுக இன்னைக்கு தனியா நின்று எல்லாருமே கைத்தட்டி உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கற லெவலுக்கு இருக்கு. நீ கைத்தட்டி கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்களே. சூரியனுக்கே டார்ச் லைட் எல்லாம் இந்த கமல் கூட சேர்ந்ததுனால அப்படின்னு பொதுமக்கள் பேசிக்கிறாங்க. அந்த கமலே பாத்தீங்கன்னா இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே வேற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சரியா? அவ்வளவுதாங்க அரசியல். என் தம்பி விஜய் அவ்வளவுதான் அரசியல். ஏன்னா இவங்க எல்லாருமே இவங்க கொடுத்த பில்டப் எல்லாம் என்னன்னா, நாங்கள் வந்து ஒரு அணியா இருப்போம். எதுக்கு இருக்கோம்? பாஜக உள்ள வந்துடும், மோடி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை தவிடி ஆக்கியாச்சு. இப்போ என்ன சொல்லுவேன்? என்ன பேசுவ நீ? இல்லை இதெல்லாம் ஓகே. நான் வந்து திமுகவை ஏதோ வந்து ஏளனம் பண்ணுறீங்க, கிண்டல் பண்ணுறீங்க, ஓகே. அதுக்காக நானே ஏதோ 2-3 வார்த்தை எடுத்து கொடுக்குறேன். அதற்காக நீங்கள் நைஸாக யார் அந்த சாரை பற்றி மட்டும் திருப்பி 100 எபிசோடு பேசுனீங்க. யார் அந்த மேலிடம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து திருவைகுண்டத்தில் போயிட்டு இருக்கு. அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறீங்களே எல்லாருமே கீழே கமெண்ட் பண்ணுறாங்க. கிஷோர் அவர்களே, யார் அந்த மேலிடம்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? நீங்கள் மேலிடத்துலேருந்து வந்த உத்தரவின் பேரில் தான் நான் வந்து பாலியல் குற்றச்செயலில் ஈடுபட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, யார் அந்த சார் அப்படின்ற விவகாரத்தில் இவன் தான் என்கிட்ட பேசினா அப்படின்னு அந்த பெண் பகிரங்கமாக சொன்னதுக்கப்புறம் என்ன, அவன் வந்து ஃபோன் பண்ணான் ஒருத்தன்ட்ட. அந்த ஃபோன் பண்ண நபர் அந்த விவிஐபி. என்ன பெரிய விவிஐபி? நான் சந்தேகப்படுறது யாருன்னா மாசு சார்.
அவர் பாட்டு ஜிம்மில் அவருக்கு ஈக்குவலான எடையை தூக்கிட்டு அவனோட இருக்காரு. அவர் போயிட்டு நான் அவனோட அந்த ஆளை தான் நான் சந்தேகப்படுறேன். சரியா? இப்போ அவர் அங்கே வந்து ரொம்ப கிளியராக தெரியுது தட் there is a pattern. திமுகவுடைய கொடியை வைத்து கொண்டு ஒருத்தன் வந்து யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்திருக்கான். அந்த வண்டி வந்து யாரோ ஒரு புதரில் யாரோ 2 பேர் தனியாக உட்காந்துருக்காங்க அப்படின்றதையும் நோட் பண்ணியிருக்கான். நோட் பண்ணிக்கிட்டு இவன் அதை பயன்படுத்துகிறான். இவன் அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறான், அந்த பையனை அடித்து துரத்திட்டு இவன் அந்த பொண்ணை வந்து தவறாக எங்களுக்கு இந்த ரீகேப்லாம் வேணாங்க. தாவேகா ஆட்சியில எம்எல்ஏ சரவணனோட கண்காணிப்புல நடந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். நீங்க ஏன் அங்க பழைய விஷயத்தை இல்லை என்னுடைய கேள்வி என்னன்னா, தாவேகா ஆட்சியில் நடக்கிறதுக்கும் அவங்க திமுக ஆட்சியில் நடந்ததுக்கும் நான் வித்தியாசத்தை பாருங்க. திமுக ஆட்சியில் எஃப்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் வெளியிடப்பட்டது. அந்த பெண்ணுடைய அடையாளத்திலிருந்து அந்த பெண்ணுடைய மொத்த டீட்டெயில்ஸும் வெளியிடப்படக்கூடாது. தாவேகா ஆட்சியில் யார் தவறு செய்திருந்தாலும், அது தாவேக்காரங்களே தவறு செய்திருந்தாலும் அது மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இதான் there is a differenceன்றேன். மேலிடம் சொல்லி நான் செய்தேன் அப்படின்னு அவன் சொல்வானா, யார் அந்த மேலிடம்ன்றதை நீ வெளிப்படுத்து. அப்படி இல்லைங்க, அந்த பெண் போயிட்டு வந்து உதவி கேட்டிருக்காங்க அந்த எம்எல்ஏ கிட்ட. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாங்கி தரேன். இது எப்படி நான் விவேக் ஒரு படத்தில் வந்து என்னடா கெடுத்தவனுக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறியா அப்படின்னோன்னா அப்புறம் மைனர் கொஞ்சம் சுட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒருத்தவங்களுக்கு வந்து பாலியல் அத்துமையில் ஈடுபட்டு அவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறது ஒரு குற்றம் தானுங்க. அயோக்கியத்தனம் தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் இதுலேருந்து யாராவது எஸ்கேப் ஆகிறாங்களா? இல்லை, இதுலேருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வேற ஏதாவது ஒரு மடைமாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறாங்களான்னா அது எதுவுமே இல்லையே. நான் இப்போ தாவேக்கால இருக்கிறவன்லாம் யோகியன், தாவேக்கால இருக்கிறவன்லாம் உத்தமன் அப்படின்னா நான் சர்டிஃபிகேட் கொடுக்கல. நான் கேட்குற கேள்வி என்னன்னா, வெளிப்படையாக இருக்குல்ல இது. இவன் பண்ணதுக்கு நான் வந்து இந்த மாதிரி இவன் செஞ்சிருக்கான் பாருங்க அப்படின்னு வெளிப்படையாக வந்து அந்த பாதிக்கப்பட்டவரால் ஒரு விஷயத்த சொல்ல முடியுதுல்ல. சொல்ல முடியாத ஒரு சூழல் கூட திமுக ஆட்சியில் இருந்ததில்ல. பாதிக்கப்பட்ட பெண் வந்து ஒரு விஷயத்த சொன்னா கூட உடனே அந்த பெண்ணுடைய அடையாளம் எல்லாம் வெளியிடப்படும், வேற யாரும் பேசக்கூடாதுன்னு அப்படின்ற ஒரு சூழல் இருந்ததுல. இன்னைக்கு அது இல்லைல்ல. அதான் நான் கேட்குறேன், வேற எதுவும் நான் கேட்கல. நான் தாவேக்கால இருக்கவன்லாம் உத்தமன், தாவேக்கால இருக்கவன்லாம் சத்தியவான் நான் சொல்ல வரல. நான் திரும்ப சொல்கிறேன், எல்லா கட்சியிலையும் அயோக்கிய பயன்கள் இருக்காங்க. அது தாவேக்காவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், காங்கிரஸாக இருக்கட்டும். ஆனால் என்னுடைய கேள்வி, அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்கள் தப்பிக்க முயன்றார்கள் என்றால், உதாரணத்திற்கு இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இந்த விவகாரத்தில் இந்த எம்எல்ஏ தப்பிக்க பார்த்தான்னு நீங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு, அந்த இடத்துல நான் கண்டிப்பாக எதிர்த்து பேசுவேன். ஆனால் எதிர்த்து பேசக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு இருக்குது. நான் எதிர்த்து பேச முடியும், எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். அந்த சூழல் இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியில் இருந்ததா? சரி, ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் நானும் இப்போ தைரியமாக இப்படி விவாதிக்க முடியுதுங்க. நம்ம ஆனால் திமுக ஆட்சியிலேருந்து விவாதிச்சு தான் இருக்கோம். நம்ம எதுக்கு பயப்பட்டோம்? ஆனால் நாம் அதை யார் அந்த சார்னு இலைமறையாக தானே சொல்லிட்டு இருந்தோம். இன்றைக்கி நம்மளால் தைரியமாக சொல்ல முடியுதுல்ல. மா சுப்பிரமணியம் தான் அந்த சார்னு சொல்ல முடியுதுல்ல, நம்மளால் சொல்ல முடியுதுல்ல. அதுதான் கேள்வி. அது திருடனா இருந்தால் போலீஸ் சார்னா ஓடுவான், அதாவது ஸ்பீடாக ஓடுவான், 100 மீட்டர் டேஷ் மாதிரி. ஆனால் மாசு சார் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் துரத்தினாலும் மேரத்தான் தான் ஓடுவார், அதுவும் ஹெல்த்துக்காக தான் ஓடுவார். அவரை பற்றி நீங்கள் இதுக்கு மேலே அவதூறாக பேசுறது என்னால் ஏற்றுக்க முடியாது. அதனால் அடுத்த விஷயம் ஏற்றுக்க முடியாதுன்னா கடலில் போய் குதிச்சிருங்க. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க? கட்டுமரமா மிதக்கிறதுக்கு மனுஷங்க மூழ்கிடுவேன். அப்புறம் யாரும் நீங்கள் மேய்ந்த தமிழர்களெல்லாம் காப்பாற்றுவீங்க. சரி, ரைட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் குதிச்சு வந்து அடுத்த நம்மளை காப்பாற்றுறதுக்காக, தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக நடன கலைஞர், இயக்குனர், மாற்றுத்திறனாளிகளுக்காக தன்னுடைய வாழ்க்கையை டெடிகேட் செய்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஓடாய் தேர்ந்து கொண்டிருக்கும் ராகவா லாரன்ஸ். இவர் ஒரு ரஜினி ரசிகராகவும் அறியப்படுகிறார், ராகவேந்தர் அவரோட பக்தராகவும் அறியப்படுகிறார். பிலாந்திரஃபியில் இவர் அடிக்க யாருமே இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டத்தை தன்னுடைய மனைவியின்
நகைகளை விற்று 1 கோடி ரூபாய் செலவு செய்து நடத்தி வைத்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடக்குதுன்னா அதுக்கு அவர் ஒரு காரணம். தன்னுடைய கழுத்தில் கட்டு போட்டு கூட அந்த வரலாற்று சிறப்புமிக்க போராட்டத்தை நடத்துறவர் உங்களுக்கு தெரியும். கண்ணுங்களா பயப்படாதீங்கன்னு சொல்லி வழி நடத்தியவர். இன்னைக்கு சினிமா சேவை தேவையில்லை, மக்களுக்காக நம்ம டெடிகேட் பண்ணிடலாம், எனக்கு எலெக்ஷனும் வேணாம், பதவியும் வேணாம், காசும் வேணாம், மக்களுக்காக நான் வரேன்னு சொல்லிட்டு, ஆனால் எந்த கட்சியில் சேரணும், ஆப்ஷன் ஏவா ஆப்ஷன் பியா நீங்கள் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்படி யாராவது ஒரு அரசியல் நுழைவை நீங்கள் பார்த்துருக்கீங்க? நான் என்ன பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கவனை எவனா தலைவனாக ஏற்றுப்பானா, வழிகாட்டியாக ஏற்றுப்பானா? நான் இது செய்ய போகிறேன், உங்களுடைய ஆதரவு இதுக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்குறவன் தலைவன். நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை யாரை கேட்குற, யார்கிட்ட கேட்குற நீ? சரியா? ஒன்று. ரெண்டாவது, ஜல்லிக்கட்டுலேயே ஆடினது நாடகம். யாராவது 1 கோடி ரூபாய் செலவு பண்ணாங்க? தெருக்கோடியில் நடக்கிற போராட்டத்துக்கு எதுக்கு 1 கோடி? ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு பிக்னிக் போராட்டங்க. அங்கே எல்லாருமே வந்து உட்காந்தாங்க. தேவையில்லாம அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்தீங்க. ராகவ லாரன்ஸ் பத்தி என்ன வர பேசுங்க, நான் தடுக்க மாட்டேன். நான் என்ன கேட்குறேன்னா, எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. அங்கே 10 லட்சம் பேர் வந்து உட்காந்தாங்க. இல்லைன்னு நான் மறுக்கல, எல்லாரும் தான் வந்து உட்காந்தாங்க. தன்னெழுச்சியாக அது நடந்தது, எல்லாரும் வந்து உட்காந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில முஸ்லீம் இயக்கங்கள்லாம் வந்து அவனுங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து உணவு கொடுக்குறோம், அது கொடுக்குறோம், இது கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையெல்லாம் வந்து ஏற்றி விட்டு மோடிக்கு எதிராக பேசு அப்படின்னு ஒரு கும்பல். சரியா? இன்னொரு கும்பல் என்ன செய்தது, அங்கே வந்துட்டு தனித்தமிழ்நாடு கோஷம் போட்டு அது ஒரு கும்பல். சரியா? இன்னொரு கும்பல் வந்து இப்போ இவங்க பன்னீர்செல்வத்தையும், அப்போ முதலமைச்சராக அவர் தான் இருந்தார் இல்லையா, அவரையும் சசிகலாவையும் இவங்க மோசமாக காமிச்சு 2 பேரும் ரொம்ப க்ளோஸாக இருக்கா மாதிரிலாம் காமிச்சு ஒரு பரேட் மாதிரி நடத்தினாங்க. 2 பேரோட முழக்க கோஷம் கேட்டால் அந்த டீசெண்டாக தான் இருந்துச்சு. பன்னீர் ராஜினாமா பன்னீர் அந்த லெவலுக்கு தான் நான் பார்த்தேன். அதுக்கு மேலே அது ரொம்ப அசிங்கமாக போச்சு. சரியா? இதெல்லாம் நடந்தது. அப்போ இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இடமா தான் அது இருந்தது. அப்படின்ற சூழலில் இவன் என்ன நீ 1 கோடி ரூபா செலவு பண்ணி என்ன பண்ணியிருக்க முடியும்? நீ யார் முதல்ல? உனக்கும் ஜல்லிக்கட்டுக்கு என்ன சம்மந்தம்? நீ ஜல்லிக்கட்டுக்கு என்ன பண்ணியிருக்க? ஜல்லிக்கட்டுன்றது தமிழ்நாட்டில் 4 மாவட்டங்களில் நடக்கக்கூடிய ஒரு கேளிக்கை. சரியா? கேளிக்கை அப்படின்றதையும் கடந்து சம்பிரதாயமாக இன்னைக்கு இருக்குது. சம்பிரதாயம், அவர்கள் வந்து கும்பிடுகிறார்கள், வணங்குகிறார்கள், அதை ஒரு வழிபாட்டு முறையாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் இங்கே ஒரு 4 மாவட்டங்கள். சரியா? அதுக்கு நீ என்னமோ பெரிய பில்டப் கொடுத்துக்கிட்டு, நீ என்னமோ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நீ தான் ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி காமிச்சிக்கிட்டு, இதெல்லாம் என்ன? இல்லைங்க, ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வருவாருன்னு சொல்லிட்டு ரொம்ப அவளை பார்த்து எதிர்பார்த்துருந்தாரு. அவர் வரலன்னோடனே இவருக்கு உண்டான ஒரு நுழைவாயில். சரி, நீ ஏன் எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்க? எல்லாரும் நீயும் பார்த்துட்டு இருக்க. நீ வர வேண்டியதானே அரசியலுக்கு? அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவன் எதுக்குங்க அவன் வருவான், இவன் வருவான், அவன் வருவான்னு பார்த்துக்கிட்டு இருக்க? நீயே வர வேண்டியது தானே? இதில் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்பது குறித்து ஒரு அறிக்கையை விடப்போகிறேன். உன் அறிக்கையை எவன் கேட்டது? அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா வந்து அலோவ் பண்ணல. உங்கள் அம்மா அலோவ் பண்ணா என்ன? உங்கள் அம்மா அலோவ் பண்ணனா எங்களுக்கு என்ன? மக்களுடைய பிரதிநிதியாக நாங்கள் ஒருவரையே எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் எதிர்பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. அவங்களுடைய அம்மா அலோவ் பண்ணுவாங்க, அலோவ் பண்ணலன்றதை பற்றி தான் நாங்கள் யோசிப்போமா? இல்லை இவர் வருவார் மக்களுடைய பிரதிநிதியாக அப்படின்னு நீங்கள் யோசிப்போமா? வீட்டெல்லாம் விட்டுட்டு ஒரு தன்னல மட்டும் வீட்டோட வச்சுக்கோ, வீட்டை விடாம போ, எங்களுக்கு என்ன வந்தது? புரிஞ்சுதா? எங்களுக்கு இது தேவையே இல்லையே. உமா பர்மிஷன் கொடுத்தா எங்களுக்கு என்ன? உமா பர்மிஷன் கொடுக்கலன்னா எங்களுக்கு என்ன? விஜய் வராரு, அதே மாதிரி இன்னொரு நடிகரும் வர்றது. இதுதான். இது என்னன்னா, இந்த சீசன் பார்த்துருக்கீங்களா? என்ன சீசன்? அம்மன் படம் ஒன்று, பாளையத்தம்மா படம் சூப்பர் ஹிட் அப்படின்னா பண்ணாரி அம்மன் இன்னொரு படம் வரும். உடனே ஒரு 10 படம் வரும். சரியா? அதே மாதிரியான ஒரு கான்செப்டோட 10 படம் வரும். மீடியாலையும் பார்த்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு பாலியல் குற்றச்செயல் நடந்ததுன்னு வைங்களேன், காட்டினாங்கன்னா அதே மாதிரியான ஒரு 110 நாளைக்கு அதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. வேற இங்கே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு இருந்துச்சு, அங்கே ஒரு பாலியல் குற்றச்சாட்டு எல்லா நாளும் தான் நடந்துட்டு இருக்கு. ஆனால் ஒரு 10 நாளைக்கு இதுதான் மாசாக ஓடிக்கிட்டு இருக்கும்.
இது ஒரு சென்டிமெண்ட். சரியா? இதைத்தான் நீ பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்போ தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்தில் உனக்கு என்னப்பா அவசரம்? தேர்தல் முடிஞ்சு 1 மாதத்துலலாம் இவருக்கு அவசரம். அதாவது என்னென்னா, நானும் அரசியல் வரேன். ஏன்? இவரோட சேவை தமிழ்நாடு தேவை. ஒன்றும் கிடையாது. என்னன்னா, இவர் டான்ஸ் மாஸ்டராக இருந்திருக்காரு. ஆமாம், விஜய்க்கும் டான்ஸ் மாஸ்டராக இருந்திருப்பார் இல்லையா? நம்ம டான்ஸ் மாஸ்டராக இருந்து மாஸ்டர் நான் இப்படி ஸ்டெப் போட்டோமா, அப்படி ஸ்டெப் போட்டோமா அப்படின்னு கேட்ட விஜய் நீங்கள் முதலமைச்சராக இருக்காரு அப்படின்றத இவரால் ஜீர்ணிக்க முடியல. தான் மேட்ரு. என்னங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இவர் தாவேக்கால சேர மாட்டார் போல இருக்கே. இல்லை, தாவேக்கால சேர மாட்டார் அப்படின்றத விட இவங்கெல்லாம் ஏன் வந்து திடீர்னு என்ன அரசியல் நுழையிறேன்னு நுழையணும்னு தெம்பு திராணி இருக்கிறவன் தேர்தலுக்கு முன்னாடி ஜெயிக்க நீ வர வேண்டியதானே, நுழைய வேண்டியதானே. இங்கே விஜய்ங்கிற ஒரு நபர், சரியா, இவங்க யாராலையும் ஜீர்ணிக்க முடியல. அவர் உண்மைதான் உண்மை. என்னன்னா, விஜய்ங்கிற நபர் முதலமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்கிறத இவங்களால ஜீர்ணிக்க முடியல. எப்படி மக்கள் ஓட்டு போட்டாங்க, எப்படி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, என்னடா இது நடக்குது இங்கே அப்படின்றதான் இவங்களுடைய விரக்தி. இவங்க இன்னும் they are not able to come out of that shock. அதுக்காக இதையெல்லாம் வந்து அவர்கள் ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. புரியுது. சரியா? விஜய் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்சி ஆரம்பித்திருக்கலாம். ஆனால் 10 ஆண்டுகளுக்கு முன்னரே அல்ல கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு முன்னரே அவருடைய திட்டமிடல் என்பது ஆரம்பித்து விட்டது. நான் இந்த இலக்கை நோக்கி தான் போகணும் அப்படின்ற திட்டமிடல் ஆரம்பிச்சு. சரியா? அதில் இன்னொன்று என்னென்னா, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இந்த தேர்தலில் அவர் ஜெயிப்பார், முதலமைச்சர் ஆவார் அப்படின்லாம் அவர் பர்சனலாக நினைக்கல. அவர் நினைச்சது என்ன, ஒரு 50 60 தொகுதி வரும்னு தான் நினைச்சார். அதை விட அதிகமாக அபரிமிதமாக மக்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறார். சரியா? இது எல்லாமே விஜயுடைய திட்டமிடல் என்பது 12 ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கு. நீ 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன நான் சொல்கிறேங்க, 2006 2011 இந்த பாராட்டு விழா நடக்கும் பாருங்க கருணாநிதிக்கு, அதில் ஒரு பாராட்டு விழாலையும் இந்த லாரன்ஸ் ராகவேந்திரா அடிப்பான், பெல்விக் டெஸ்ட்லாம் பண்ணுவான். அப்படின்னா என்னங்க இந்த பெல்விக் டெஸ்ட்னா அப்படி வந்து இப்படி காமிக்கிறது. நீங்க வாயாலே சொல்லாம நீங்க ஏதாவது பண்ணி காட்டி வந்து அப்புறம் நான் என்னன்னு கேட்டா அப்புறம் நான் எப்படி காமிக்காம இருக்கிறது? அதை வந்து முதலமைச்சருக்கு முன்னாலே இவன் பண்ணுவாங்க. இதை நான் பார்த்துருக்கேன். அதை பற்றி ஏன்னா இவ்வளோ அருவருப்பா? அவரால் பண்ண முடியாதது இவர் பண்ணி காட்டுறாரு. அது ரைட்டு, அவர் பண்ணணும் முயற்சித்துருக்கலாம். இல்லை, டான்ஸ் வந்து எல்லாருக்குமே வராது இல்லையா? என்னங்க இதெல்லாம் ஒரு இதுவாங்க, கேவலமாக இல்லை? இவன் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. சரியா? இதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் லைவில். ஐ மீன் ஆன் டிவி ஐ ஹவ் சீன் திஸ் அண்ட் ஐ ஹவ் தாட் வாட் இஸ் திஸ் அப்படின்ட்டு. சரியா? என்ஜிஓ வச்சுருக்க, நிறைய பேருக்கு உதவுற அப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருக்க. அதோடைய வெராசிட்டி எனக்கு தெரியாது. உதவுறன்னா வாழ்த்துக்கள், நிறைய பேருக்கு நீ வந்து நிறைய, அதாவது ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு வந்து நீ உதவி இருக்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. அதுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். சரி. எவ்ரி என்ஜிஓ cannot become a politician. Every NGO cannot become a leader. Every NGO cannot rule the nation. சரியா? பிகாஸ் தேர் இஸ் சம்திங் மோர். அதை விட அதிகமாக சில தேவைப்படுது. ஒரு நாட்டை ஆளுவதற்கோ, ஒரு நாட்டின் பிரதிநிதியாக இருப்பதற்கோ அதை விட அதிகமாக தேவைப்படுது. அது உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்றதான் கேள்வி. எங்கள் அம்மா கிட்ட கேட்டேன், சூப்பர் ஸ்டார் கிட்ட கேட்டேன், அவர்கிட்ட கேட்டேன், இவர்கிட்ட கேட்டேன். நீ என்ன, நீ சொல்லு, நான் வர வேண்டும் என்று நினைக்கிறேன்னு நீ சொல்லு. விஜய் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து சொன்னார், அவர் வந்து கட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சி இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னர் அவர் ஆரம்பிச்சபோது அதெல்லாம் அவர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாப்புல. இவர் சொன்னார், விஜய் வந்து தவறாக அவர் வந்து வழிநடத்தப்படுகிறார் அப்படின்ட்டு. வாட் எவர் இட் இஸ், தவறாக வழிநடத்தப்படுகிறார் என்றே வைத்துக்கொள்வோம். இருந்தாலும் அவர் சாதித்து விட்டார். சரியா? செல்வி ஜெயலலிதா நான் அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து அவங்க சாதிச்சு காமிச்சாங்க. அந்த மாதிரி நீ அப்படின்னு சொல்லுவதை எங்கள் அம்மாட்ட கேட்குறேன்.
அது சூப்பர் ஸ்டார்ட்ட கேட்குறேன், அவங்கள்ட்ட கேட்குறேன், இவங்கள்ட்ட கேட்குறேன். இதெல்லாம் யார் கேட்டது? அதனால் நீ யார்? 100 பேருக்கு உதவி இருக்கேன்னா வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு கவுன்சிலராகவோ ஒரு எம்எல்ஏவாகவோ நீ வரத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அதையே இப்போ நீ கொண்டு வர? இது நாட்டோடைய பெரிய முக்கியமான விஷயம் மாதிரி. இது வேற பிரேக்கிங் நியூஸ். ராகவா லாரன்ஸ் என்ன ஊசி? ஸோ அரசியலில் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறதில்ல. என்ன மாற்றத்தை ஏற்படுத்துவ நீ? பெரிய புரட்சியை காண முடியாது. நீ என்ன ஏற்படுத்துவ மாற்றத்தை? அது சொல்லுங்க. எங்கள் அம்மா இப்போ சொன்னாங்க, அப்போ சொன்னாங்க, நான் விஜய்கிட்ட பேசினேன். நீ விஜய்கிட்ட பேசாமல் போ. உங்கள் அம்மா அலோவ் பண்ணிட்டோம், எல்லாம் பண்ணாமல் போட்டோம். அதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம்? இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ். அதாவது முனி 2 காஞ்சனா 3 மேக் பண்ண சென்ஸ் கூட அவருடைய அரசியல் பேச்சு சென்ஸ் பண்ண. நீயே காஞ்சனான்ற படம் ஓடலைன்னா அடுத்தது காஞ்சனா 2 எடுத்திருப்பியா? எடுத்துருக்க மாட்டேன். காஞ்சனான்ற படம் ஓடினதுனால தானே எடுத்த. அந்த மாதிரி அந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆனதுன்னு எடுத்த. அந்த மாதிரி நீ சொல்லக்கூடிய ஏதாவது ஒன்று இங்கே ஒர்க் அவுட் ஆகுதான்னா இல்லை, உனக்கு விஜய்க்கு பேரலாக ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் அப்படின்றதுக்கு நீ ஏதாவது சொல்கிற. நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் கொஞ்ச நாளுக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி சீமான் அவர்களுக்கு எதிராக இன்டெரக்டாக பேசி இப்போ வந்து சீமான் அவர்களுக்கு எதிராக என்ன அரசியல்லாம் பண்ண வைக்க ட்ரை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஸ்பீச்சே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே போகாமல் ரொம்ப குழம்புன குட்டை மாதிரி அங்கொன்றும் இங்கொன்றுமோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தார். சீமானை பற்றி பேசினார்னு வைங்க. சீமான் ஒன்றை பேசினார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வருகையை பற்றி சீமான் பேசினார். சீமானுடைய அந்த பேச்சுக்கு எதிராக ராகவா லாரன்ஸ் பேசினார்னா நீ என்ன பேசியிருக்கணும்? நீங்கள் ஏன் சூப்பர் ஸ்டாரை எதிர்க்கிறீங்க அப்படின்றத கருத்தியல் ரீதியாக பேசியிருக்கணும். அதை பேசாமல் கண்ணா பின்னான்னு என்னத்தையோ உளறிட்டு. நான் ஒரு டான்ஸர், நான் திரையில தோன்றேன், மக்கள் என்னை பார்க்குறாங்க, அந்த ஒரு அட்ராக்ஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத தவிர்த்து வேறு என்ன? வாட் ஆர் யூ எக்ஸிபிட்டட்? சரி, ஓகே சரி விடுங்க. அந்த வீடியோவும் எதுவும் புரியல. அவர் ஏன் வரப்போறாருன்னு ஒன்றும் புரியல. புரிய வைப்பார் அப்படின்னு நம்புவோம். ஏன் வரப்போறான்னு புரியல. நீ வந்தா அதனால என்ன ஆகுது? இல்லை நீ யாரு முதல்ல? சரி, இது 3த்துக்கும் சரியான ஒரு விடையை அடுத்த ஒட்டுமொத்த தமிழக மக்களுக்கும் கொடு. ரைட். கடைசியாக ஒரு விஷயம் கேட்கணும். எம்ஜிஆர் போனாங்களாம், ஜெயலலிதா அவர்கள் போனாங்களாம், இப்போ விஜயும் போயிருக்காராம். மூகாம்பிகை டெம்பிள் போனால் ஏதோ ஒரு மேட்ராமே. கொல்லூர் என்னங்க விஷயம் அது? எண்ட் ஆஃப் தி டே நீ கோவிலுக்கு போகிறதுன்றது உன்னோட பர்சன். சரியா? நீ கோவிலுக்கு போகாமல் இரு. இதையெல்லாம் ஒரு பெரிய சப்ஜெக்டாக மாற்றுறது எதுக்குன்னா, அதை வச்சு நான் இந்துக்களுக்காகவும் இருக்கிறேன், நான் எல்லாருக்காகவும் இருக்கிறேன்னு காமிக்கிறதுக்காக ஒரு அப்படி சொல்ல முடியாது. எங்க எம்ஜிஆர் போயிருக்காரு, ஜெயலலிதா போயிருக்காங்கன்னா அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்ல. எம்ஜிஆர் போனது, செல்வி ஜெயலலிதா போனது ஒரு காணிக்கையை செலுத்துவதற்காக வச்சுக்கலாம். எம்ஜிஆர் போனது எதுக்குன்னா அந்த வாழ் கொடுப்பதற்காக, கொல்லூர் மூகாம்பிகை கோவிலுக்கு. ஏன்னா அவருடைய குடும்பத்துக்கு தொடர்புடைய ஒரு கோவில். சரி, அப்படின்றதுனால. சரியா? கொல்லூர் மூகாம்பிகைக்கு இப்போ விஜய் போகிறாருன்னா உங்களுக்கு நேர்த்தி கடனதால் தான் நீங்கள் போயிருப்பீங்க. இல்லை ஜாதகப்படி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னா கூட தான் ஒரு 4-5 ஜோசியம் இருக்காங்க. அவன் சொல்லுவான், இந்த ஜாதகப்படி இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணுறதுக்காக நீ போகிற, இவ்வளோதான். வேற என்ன இல்லை, மற்றபடி வேற எதுவும். நீ கோயிலுக்கு போனால் என்ன, கோயிலுக்கு போகலைன்னா எங்களுக்கு என்ன வந்தது? ஏனாட் பாதட போட்டு இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இஸ் மேக்கிங் எ ஸ்டேட்மெண்ட் பை கோயிங் டு டெம்பிள். நீ கோயிலுக்கு போகாமல் போ, அதுக்கு எந்த அர்த்தமும் இல்லைங்கிறீங்க. ஏங்க அதை முடிச்சுட்டு வந்து அவரே ஓடிட்டு போயிட்டாருங்க, அதுக்கும் எந்த அர்த்தமும் இல்லை. அதான் இந்த கோவிலுக்குள்ள அவரே சென்று வணங்கினார், வேற யார் வணங்குவாங்க அவரை தவிர்த்து? சரியா? இந்த மாதிரி ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டு ஒரு கும்பல். சரி, நான் என்ன சொல்றேன், நீ கோவிலுக்கு போகாத, நீ கடவுளை நம்பாத, who cares? அதுல வேற அவர் ஜோசப் நீ ஜோசப் விஜயா இருந்து ஆகம கோவில் என்று இருந்தால், ஏன்னா நீ கிறிஸ்துவன், ஆகம கோவில் என்று இருந்தால் நீ எழுதி கொடுத்துட்டு போ. என்னன்னு
இந்த கோவிலுடைய வழிமுறைகளை நான் பின்பற்றுகிறேன், இந்த கோவில் சொல்லக்கூடிய தத்துவங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ எழுதி கொடுத்துட்டு போ. இதை நான் வந்து ஒரு இஷ்யூவாக ரைஸ் பண்ணேன். திருச்செந்தூர் கோவிலுக்கு அவர் போகும்பொழுது அதை அவங்க பின்பற்றினார், அவர் எழுதி கொடுத்தார். சரியா? கொல்லூர் முகாமியை கோவில் வந்து ஆகம கோவிலா என்னன்னு தெரியாது. சரி. ஆகம கோவிலாக இருந்தால் அதையும் எழுதி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். சரியா? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. என்ன பெரிய நீ கோவிலுக்கு போனா என்ன, நீ சர்ச்சுக்கு போனா என்ன, நீ மசூதிக்கு போனா எங்களுக்கு என்ன வந்தது? கடைசியாக ஒரு கேள்வி. இவ்வளோ நாள் கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லைன்னு சொல்லி இப்போ வந்து தனி மரமாக வந்து திமுக ஆக்கிட்டாங்க. தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து திமுக அதெல்லாம் உடச்சி ஃப்யூச்சரில் தன்னந்தனியே ஒரு தோப்பா உருவாகி எல்லாருக்கும் ஆப்பு வைப்பாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. டோப்பா உருவாகி ஆப்பு வைப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த டோப்பா ஜெயிக்காது அப்படின்றது வந்து நிரூபணம் ஆயிடுச்சு. சரி, ரைட்டு. நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி டோப் ஆகிப்பானா எல்லாருமே ஒருத்தர் தான் புரிஞ்சுப்பாங்க. இனிமேல் பார்த்து பேசுங்க. யாராவது தப்பாக புரிஞ்சுக்க போகிறாங்க. மிக்க நன்றி கிஷோர் அவர்களே.